என் நண்பர் ஒருத்தர் 5 கிலோ அளவில் விரால் மீன் கேட்டனால நாங்கள் இரவோடு இரவாக தூண்டி போட கிளம்பியாச்சு. இரவு நேரங்கிறதுனால தாமதமானாலும் நாங்கள் ஒரு வழியாக தூண்டி போட்டு முடிச்சிட்டோம். ஆல்ரெடி அவர் 5 கிலோ மீன் எங்ககிட்ட கேட்டிருந்தாரு. அதை பிடிச்சிருவேங்கிற நம்பிக்கையில் நானும் 6 மணிக்கு கிளம்பி வந்துட்டேன். நான் நினச்ச மாதிரியே நல்ல அளவுள்ள ஒரு விரால் மீன் எங்களுக்கு மாட்டியிருந்துச்சு. இதே அளவில் மாட்டியிருந்தால் எங்களுக்கு 6 இல்லை 7 மீன் மாட்டியிருந்தால் கூட போதும். 5 கிலோ எடை எனக்கு கிடச்சிரும். நான் பார்த்த முதல் மீனே செடியில் மாட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்குது. நம்மளுடைய முதல் மீனை எப்படியோ வெற்றிகரமாக பிடிச்சாச்சு. இருந்தாலும் அடுத்த தடவை பிடிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கவனம் வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கும்போது அதோடய வாயில் நுனியில் கொக்கி இருந்ததை நான் கவனித்தேன். இதை சரியாக நான் பார்க்காம விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக நான் மீனை தவற விட்டுருப்பேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நுனியில் மாட்டியிருக்குன்னு. நான் தவற விட்டுருந்தேன்னா 5 கிலோ எடை மீன் பிடிக்கிறதுல கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. நான் ஒரே ஆளாக வந்திருக்கனால மீன் போடுறதுலேயே ஒரு கஷ்டம்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிற வலையும் என்கிட்ட தான் இருக்குது, மீன் போட்டு வைக்கிற கூடையும் என்கிட்ட தான் இருக்குது. நான் கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட மீன் என்கிட்ட இருந்து டாட்டா காட்டிட்டு போயிடும். இன்னொரு மீன் செடியில் சிக்கியிருந்ததை நான் கவனித்தேன். இந்த மீன் ஆல்ரெடி இறந்து ரொம்ப நேரம் ஆனனால அதை கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. எப்போவும் நம்ம யாருக்கு மீன் கொடுத்தாலும் அதை கண்டிப்பாக உயிருள்ள நிலைமையில தான் நான் கொடுக்க ஆசைப்படுவேன். கயிறை இழுத்து பார்த்ததில் பக்கத்தில் ஏதோ இன்னொரு பெரிய விரால் மீன் மாட்டி இருக்கிறத நான் கவனித்தேன். இந்த மீனை கண்டிப்பாக நம்ம தவற விடக்கூடாது. ஒவ்வொரு மீனும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வழியாக நம்ம 2வது மீனையும் வெற்றிகரமாக பிடிச்சிட்டோம். ஆனால் மீன் நான் பிடிச்சனோ இல்லையோ அது வலையை நல்லா பிடிச்சிக்கிச்சு. இந்த தடவையும் மீனோட உதட்டில் தான் கொக்கி மாட்டி இருந்துச்சு. நம்மளுடைய அதிர்ஷ்டமாக என்னமோ மீன் கொக்கியிலேருந்து கலந்து போகலை. இது நமக்கு மாட்டின 3வது விரால் மீன். அதிர்ஷ்டம் இப்போவும் நம்ம கையில் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மீனோட வாயிலையும் கொக்கி நுனியில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது கலந்து போகாத அளவுக்கு தான் நல்லா மாட்டி இருந்தது. இதே மாதிரி நமக்கு இன்னும் 4 மீன் மாட்டினா போதும் தான் நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் தள்ளி இன்னொரு விரால் மீன் மாட்டியிருந்ததை நான் பார்த்துட்டேன். இந்த மீன் எனக்கே ஆட்டம் காட்டுறதை பார்த்தா அளவில் பெரிய மீன் தான் நானும் நினச்சேன். ஆனால் நம்ம பிடிச்சிருக்க மீனோட அளவுக்கே தான் இதுவும் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி இன்னும் 3 மீன் மாட்டினா கூட நமக்கு போதும். கூடையில் ஆல்ரெடி மீன் இருந்தனால நான் அதை கரையோர வச்சுட்டேன். ஏன்னா இந்த மீனை நான் கூடையில் போடும்போது தவறி தண்ணியில் விழுக வாய்ப்பு இருக்குது. இது நமக்கு மாட்டியிருக்க 4வது விரால் மீன். இது மாதிரி இன்னும் ஒரு 3 மீன் பிடிச்சா கூட போதும். இது நமக்கு மாட்டியிருக்க 5வது விரால் மீன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் நம்மக்கிட்ட மாட்டியிருக்க 4 விரால் மீனை விட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. விரால் மீனை பார்த்தா கொக்கி நாஞ்சில் போய் சிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை தண்ணியில் கழட்டுறது பாதுகாப்பு இல்லை. ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லி அது கண்டிப்பாக என்கிட்டேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நிரம்ப அறுத்து விட்டு கரையோரம் இருக்க கூடையில் நான் போட கிளம்பிட்டேன். ஒரு தடவையும் வரும்போது எனக்கு ரொம்ப சோர்வாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எதுலேயும் உழைச்சாதான் பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வலையை தூக்கி மறுபடியும் கிளம்பிட்டேன். என்கிட்ட இருந்த சந்தோஷத்தில் கை வலையை கம்பு சுற்றிட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா எப்படியோ 6வது விரால் மீன் எனக்கு மாட்டிருன்னு தெரியும். ஏன்னா என்கிட்ட இருக்க தூண்டியில் வெறும் 3/4 பங்கு தான் நான் பார்த்தேன். இன்னும் 1/4 இருக்க தூண்டியில் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இது நம்மளுடைய 6வது விரால் மீன். எப்படியோ 5 கிலோ எடைக்கு நான் பக்கமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மீனையும் கூடையில் போட்டுட்டு இன்னொரு மீன் மாட்டிராதான்னு பேராசையில் தூண்டியில் தேடி பார்க்க கிளம்பிட்டேன். நான் நினச்ச மாதிரியே 1/2 மணி நேரம் ஓய்வுக்கு அப்புறம் ஒரு விரால் மீன் மாட்டியிருந்தது. இந்த மீன் அளவில் பெருசாக இருக்குன்னு நானும் ஓடி ஓடி போனேன். நான் நினச்ச மாதிரியே இது பெருசாக இருந்தாலும் இதோட நிறமும் வேறு மாதிரி தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த நிறத்தில் நான் இந்த மீனை பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி மீனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த கடைசி மீனையும் நம்ம கரையோரம் இருக்க கூடையில் நான் போட கிளம்பிட்டேன். கூடையில் போய் போட்டக்கப்புறம் தான் தெரியுது நம்ம பிடிச்ச எந்த மீனும் இந்த நேரத்தில் இல்லைன்னு. இந்த மீன் நம்ம பிடிச்சதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் தெரியுது. இதை கூடையில் போட்டக்கப்புறம் அதுக்கான வித்தியாசம் உங்களுக்கே என்னன்னு தெரியும். எப்போவுமே நமக்கு விடாமுயற்சி தான் வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அது இந்த சூழ்நிலையில் எனக்கு உண்மையாகவே தெரியுது. விரால் மீன் வேட்டையில் மீன் மாட்டினாலும் மாட்டாட்டியும் என்னுடைய முயற்சியை நான் எப்பவும் கைவிட மாட்டேன். நீங்களும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. தவறாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.